ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி ஒரு பெண்ணின் கதை. பெண் வாழ்க்கையில எப்படி போராடி முன்னேறினான்ற ஒரு கதை தான். மாலதி ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். கல்வியில் முன்னேற்றம் பெற்றவர். அவரது பெற்றோர் பெற்ற மணமகன் ராஜேஷ் ஒரு இன்ஜினியர். ஹைதராபாத்தில் வேலை செய்தார். நல்ல சம்பளம், பட்டம், குடும்ப மரியாதை அனைத்தும் பொருந்தியவர். திருமணத்தின் ஆரம்பம் மாலதிக்கு ஒரு கனவு வாழ்க்கையைப் போலவே இருந்தது. ராஜேஷ் எப்போதும் அன்பாக பேசுவார். மாலதியை ஊக்குவிப்பார். வெளிநாட்டு பயணங்களுக்கும் அழைத்துச் செல்வார். திருமணமான 3 வருடங்கள் கழித்து மாலதி கர்ப்பமாக இருந்த சமயத்தில் ராஜேஷின் நடத்தை மாற ஆரம்பித்தது. வேலைப்பளு என்கிற பெயரில் தாமதமாக வீடு திரும்ப, மொபைலை பூட்டி பாதுகாக்க, வார இறுதிகளில் வெளிநாடுக்கு செல்ல மறுப்பது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தோம். மாலதி ஆரம்பத்தில் தனது சந்தேகங்களை அழுத்திக் கொண்டிருந்தாள். தாயாகிற காலம் என்பதால் எந்தவித மன அழுத்தம் வேண்டாம் என்று எண்ணினார். ஆனால் குழந்தை பிறந்த பிறகும் ராஜேஷின் நடத்தை மேலும் தூரமானதாயிற்று. ஒரு நாள் மாலதி வாஷிங் மிஷினில் தவறாக ராஜேஷின் ஷர்ட்டை தேடிக்கொண்டிருந்த போது அந்த ஜாக்கெட்டில் ஒரு ஹோட்டல் ரிசிப்டும் ஒரு காதல் குறிப்பு கார்டும் கிடைத்தது. அதில், நீ எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவர்தான். உன் மனைவியிடம் இருந்து விரைவில் பிழைத்து விடுவேன். அது ராஜேஷ் மற்றும் அவரது அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஒருத்தியின் மத்தியில் இருந்தது. மாலதியின் உயிரே உறைந்தது. அவர் கணவன் தான் தனது கர்ப்ப காலத்தில் வேறு பெண்ணுடன் உறவு பிணைத்திருப்பது அவளுக்கு புரிந்தது. மாலதி நேரடியாக எதிர்கொண்டார். ராஜேஷ் முதல் முறையில் மறுத்தார். பின்னர் உண்மையை ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர் செய்த தவறுக்கு வருத்தப்படவில்லை. நீ புரிந்து கொள், நம்மிடையே ஏற்கனவே எதுவும் இல்லை என்றார். மாலதி மன அழுத்தத்தில் இருந்தாலும் குடும்பத்திற்காக போராட முயன்றார். ஆனால் மீண்டும் மீண்டும் ராஜேஷ் புறக்கணித்து வேறொரு பெண்ணுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதை அவதானித்த போது அவர் சட்டத்துக்கு முறையிட்டார். விவாகரத்துக்கு பிறகு மாலதி மகளுடன் தனியாக வாழத் தொடங்கினார். ஒரு காலத்தில் தனது வாழ்க்கை முடிந்து விட்டது போல எண்ணிய மாலதி தற்போது ஒரு தனியார் கல்லூரியில் விரிவுரையாளராக உள்ளார். பெண்களுக்கு வாழ்க்கை ஆலோசனை வழங்கும் ஒரு அமைப்பையும் தொடங்கியுள்ளார். அவர் சொல்வது, துரோகம் ஒரு முடிவல்ல, அது ஒரு வழி. ஆனால் அந்த வழி உன்னை நெருங்கிக் கொண்டால் வாழ்க்கையை நீயே உருவாக்கி கொள்ளலாம். மாலதியின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம், நம்பிக்கை தவறினால் கூட தன்னம்பிக்கை தவறவே கூடாது. என்ன நேயர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரியே பெண்கள் வாழ்க்கையில தைரியத்தோடையும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடையும் இருக்கணும். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.